கேஸ் காலேஜ் என்ன ஊற்றி போகுது போதுமா? போதும் போதும். என்ன குழம்பா? இதுயா சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு. இன்னும் திட்டமாக ஊற்றேன். நீங்கள் என்ன நிறைய தான் இருக்கு. திட்டமாக சாப்பிட்டுனா திட்டமாக நிறைய இல்லத்துக்கு என்ன அது போடுறத எண்ணெய் ஊற்றும். ஏன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரே புகையாக கிளம்பிச்சிருந்தோம். கரண்டு ஏய் கொஞ்சம் தண்ணி எடுத்து வந்து சைடில் வை. தண்ணி சுட வச்சு கொடுத்து போதும். என்ன என்ன போதும்? தண்ணி நீட்டாக இல்லை, கையில் சொல்லுது. அது மட்டும் இல்லை, கடாயிலேயே கரண்டி போட்டால் சுட்ட தான் செய்யும். அதையே விட்டுறக்கூடாது எப்பவுமே. அந்த வதக்கும் போது வதக்கினா அதுக்கப்புறம் எடுத்து வச்சிடணும் ஓரமாக. தக்காளி எதுமா? வெங்காயம் தீஞ்சி சரி, தக்காளி தக்காளி கொடு. ஏய் இது இன்னும் வந்துட்டு போகுது, இது எதனா சாப்பிட்டு போகுது. இது பாரா. ஏய் ஷோ இல்லை இந்த பக்கம் இப்போ நான் நிற்கிற இடத்துல வந்து புகையே இல்லை. நீட்டு கரண்டி அழகாக அனல் வந்து உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு சுடாதுல்ல. தண்ணி நீட்டு கரண்டி இல்லை. நல்லா கழுது. தக்காளி கழுது. இஞ்சி போட்டு கழுவியாக இருக்கும். வேறு சீரகம் நல்லா கொஞ்சம்
சோம்பு போடணும். போட்டாச்சு. பட்டையில் போட்டேன். என்ன கேஸ் காலி ஆயிடுச்சு. எரிஞ்சு காலி ஆயிடுச்சு. உடனே புக் பண்ணால் 2 நாள் ஆகுறாங்க. டிம்பெல்லாம் கிண்டுது அப்படியே கட்டு போடுங்க. தட்டு போட்டு தட்டு சூடாயிடாது. சூடாக தான் ஆகும். கொஞ்சம் அனல் எடுக்க சின்னதாக எடுக்கும். கருவேப்பிலாம் எண்ணெயில் குடிக்குது. அப்போ போடணும். அப்போ போட்டு கருவேப்பிலை கட்டு மெல்லிசாவே இருக்கு. கட்டு தரணும். தூக்கி வச்சா இதை முடிஞ்சிடணும். அதான் நெருப்பே போதும் தானேம்மா. அதுலேயே நெருப்பு இருக்குதே அடுப்பில். ஏய் கையை வைக்கிறது. தண்ணி பொரிட்டு வேகணும். கறியை கொஞ்சம் வேகணும். இல்லை மித்திரங்க வாப்பா, இங்கே பாரு, இங்கே போய் விட
அது அந்த செஞ்சு வச்சுதான் இது எல்லாம் அதாவது சட்டி வைக்கணும். மூழ்கிற அளவுக்கு வச்சாதான் அவியுமா? ஃபுல்லாக ஊற்றி மூழ்கு போதுமா? அங்கே பாடி முட்டை மூழ்கல. அது ஊறுக்காது. தண்ணி ஊற்றி வேலை கவரவா? ஓகே ஓகே, விடு விடு. காத்தாடி, காத்தாடி சூப்பராக வந்துச்சு. பார்த்து பார்த்து மண்டையில் எங்கன்னா இடிச்சிக்கு போகிறேன். காத்தாடி ஏய், ரோட்டில் போய் வந்துச்சு. வாவ், காத்தாடி இங்கே வந்துச்சு. அதான் தாத்தா சாப்பிட்றாரு, தாத்தா சாப்பிட்றாரு. அவ்வளோதான் வெந்துட்டுருக்கோம்ல, இறக்கிடலாமா? வெறுப்புட்டுச்சா? அப்போ இறக்கிடலாமா? ஐயோ, வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்குதா? டும் டும் டும்னு. ஓகே, சூப்பர். அப்போ இப்போ எப்படி இறக்குறது? கூட தான் அப்படி வச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு. என்ன திடீர்னு அது செட் ஆக மாட்டுதுல்ல? ஏன்? என்ன டப்பு டப்பு டப்புன்னு சத்தம் கேட்குது? இந்த மாதிரி கொல்லேண்டியா இருக்குதா? போட போட தண்ணி காமிச்சு. ஆயிரம் வீடுங்க இருந்தாலும் அடுப்பில் தான் நம்ம இருப்பாங்க. யாருக்கு ஒரு காலம் தெரியும்.
என்ன சொல்லுவாங்க சாப்பாடு பார்த்து பரவாயில்லங்க ஒரு கருவேப்பிலை வாசனை வச்சுக்கலாம். பக்கத்தில் இருக்கிற கொடுத்துருந்தாங்க பக்கத்து வீட்டாங்க ஊரை பண்ண தராங்க. அது கிட்ட இருக்கும்போது அப்புறம் மாமா வாங்கிக்கிறாங்க அது பணம் வச்சுருக்காங்க. அவங்க சொன்ன பணம் சொன்னா இல்லை நினைச்சு ஆகி போடுறாங்க. பணம் வச்சு சேவாகி போடுறாங்க. ஏன்னா எத்தனை வாங்கிக்கிறாங்க. ரெண்டு மரம் கிடக்கு நகை கிடக்கு போட்டு இடம் இல்லை. இடத்துல போட்டு பாதுகாப்பாக வச்சுருந்தா தண்ணி கிண்ணி சுடு தண்ணி வச்சு குடிக்கலாம். ரெண்டு மரம் மரம் இழுத்து போய் அப்படியே விட்டோம். தேவையில்லாத செலவு பண்ணுறதுக்கு அதிகமாக கேஸை வாங்கி கொடுப்பாங்கல்ல. ஒரு கைன் மட்டும் தான் கிரேடு ஒரு 50 கிரேடு வச்சாங்க. ஆமாம் ஒரு கைன் நட்டுட்டாங்க. போட்டி தான் போனாங்க விட்டாங்க. அதோட அந்த பையன் ரெண்டு கட்டி எரு கொஞ்சம் ஒரு மாதம் மட்டும் போது லைட்டாக புல் எடுக்கும்போது எரு ஒரு கை வேலை போட்டு தோன்று அடுத்தவங்களை பார்த்துட்டு வயிறு என்ன சொல்லுவாங்க. ஒரு மாதிரி படிச்சுக்கிறாங்க. நிறைய 1 லிட்டர் பால் ஊற்றினா பொங்கி உழந்துரு போகுது. அது ஊற்றாம சும்மா ஒரு டீஸ்பூன் ஊற்றிச்சா சாப்பிட மண் வந்து போட்டு அப்படி மூடி வச்சு காற்றுல போகிற மண்ணெலாம் பச்சு தான் அது அசிங்கெல்லாம் ஏறி போறீங்க. அது எங்கிட்டு மரமாச்சே. 7 மணிக்கு இப்போ அடிபடியா? வீட்டுல சும்மா இருக்காது நிஜமா. ஓட்டு போலாம். அடுப்பை விட பாத்திரம் ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு. நிக்குமா? சமான வைப்பதமா புகை தான் வருது. மொத்தம் சாப்பிடக்கூடாது. அப்ப எங்க அண்ணி நம்ம எங்க அண்ணி மட்டும் அள்ளி போட்டு சொல்றீங்க என்ன அர்த்தம்? செட்டி போட்டு அதான்ப்பா கடைக்கு போனோம். நேராக போய் லாஸ்ட் ரைட் எடுங்க. லாஸ்ட் ரைட் தாண்டி ரைட் லாஸ்ட் ரைட் நேராக போய் முட்டி ரைட் எடுங்க. அவ்வளோதான். பழம்
காய்க்குதான் இல்லை. அதான் என்னன்னு தெரியல, காய்க்குதான் இல்லையே. அதுக்கு என்னவோ மொத்த சொல்கிறா. மரம் பின்னாடி வச்சோம்னா காய் உள்ளதான் இருக்கும். பேஸ்டாக இருக்கும், தான் இருக்கு. அந்த பேஸ்டாக இருக்கும். அது பார்த்தா இவ்வளோ காய் விட்டுட்டு மரம் அந்த காய் மொத்தம் அது பொல் போலன்னு ஆகி வைக்க வந்து பார்த்தா உள்ளே விழுப்பு வாங்க புது எதனால் அதே மாதிரி அப்படியே நம்ம இந்த அரளி மரம் வச்சுருந்தோம். நல்லா எத்தனை வந்துட்டு அப்புறம் பெரிய மாதிரி மணிக்கிறோம். இதுதான் பார்த்தா என்ன முடிச்சு பண்ணேன். இப்போ அதே மாதிரி பிடிச்சா வேறு காய் போடுறாங்க. முடிஞ்ச வரமாட்டானுங்க. அதுதான் ஒழிக்கணும். அது இல்லைப்பா, இப்போ காய் பண்ணணும் அவங்க காய் போட்டாங்க. என் கையில் ஏன் போயிட்டு வேலைக்கு அவங்க தான் எடுத்து கேட்பாங்க. டைமில் கொடுக்க டையில் கொடுத்துருவாங்க. ஆட்டோ ஆட்டோ கேட்பாங்க. ஆட்டோ இதெல்லாம் கார் எந்த கடைக்கு போயிருக்கோம், கருப்பு கடைக்கு போயிருப்பாங்க. அழகாக கூட்டுன்னு சமைச்சியாக கஷ்டப்பட்டு பிள்ளை வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சா அவங்க கூட்டுனா அழகாக அவங்க கொடுக்க மாட்டேங்குது. இப்போ வந்து சசிபிங்க வரவில்லையா? யாராவது பண்ணுவாங்க. ஆ அதனால எதுக்கு ஆண்டா பிடிச்சி கேட்டீங்க கிடையாது. இதுங்களும் அறிவு கிடையாது பிள்ளைங்களுக்கும். ஒரு நல்ல நாள் இருந்தால் ஒரு நாள் அம்மா செய்யுமா இங்கே சாப்பிட்றோம். கும்பலாக இருந்து வாங்கி போட்டு பண்ண தானே. அவன் என்ன பண்ணான், அது அது ரிப்பேட் ஆகிடுச்சுங்க. அது என்ன பண்ணுங்க, என்ன அவங்களுக்கு பண்ணுங்கம்மா வேலைக்கு ஃபோன் பண்ணி அம்மா நான் இங்கே அப்படின்னு என்ன ஆகிடுச்சு. இந்த போய் வெட்டி ஹேய் 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 ஷோ 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 கொய்யால நேரம் குழம்பு தட்டி விட்டுருவோம். அங்கே ஒரு பூனை பார். நிற்கிறாள் கொம்பாரா அடிச்சுவா. நெருப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, புகை வருது. சரி சாப்பிடணும் பரவாயில்ல, வைக்க சொல்லு சாப்பிடணும் பரவாயில்ல. சிக்கன் சாப்பிடாதா? அது சாப்பிடாது. நான் சாப்பிட மாட்டேன். அதனால அங்கேயே நடக்கணும் உட்கார அப்பான்னு ஒரு வருஷம் நல்லா ஒரு வருஷம் நினைச்சது அப்பா தழுவோம். ஃபோனை விடாது நாங்களாம் வந்த பேர் நான் வீட்டில் இருக்கணும் வரேண்ணா திருப்பி எழுப்பேண்ணா இப்படி பார்க்கலாம். ஏன்னா ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் சாப்பிட்டா கொடுக்கணும். ஃபோனே தொட மாட்டான், கேட்க மாட்டான். ஃபோனு தானே அப்படி சொல்லு. என்ன சொல்லிச்சு பத்தியா, அவங்களுக்கு தெம்பு இருக்குது, அவங்க வந்து பண்ணுறாங்க. இது உடம்பு சரியில்லை, நாங்கள் வந்து எப்படி நடிக்கிறது. அதே மாதிரி இங்கேயும் கவுக்கு போயிட்டு அள்ளி கொட்டாயான்னு சொல்லிங்கன்னா சரி ஃபுல்லாக கரெக்டாக தான் இதெல்லாம் பண்ணுறாங்க.